வணக்கம், வெல்கம் டு பிபிகே அறிவு ஆடி சேனல். நம்ம தமிழ் மொழியில் வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தண்ணீர் சலசலவென ஓடியது அப்படின்னும் சொல்லுவோம். இந்த ரெண்டு சொற்களுமே 2 முறை அடுக்கி வந்தாலும் இவற்றுக்கு பின்னாடி ஒரு பெரிய தமிழ் இலக்கண ரகசியம் இருக்குது. ஒன்று பிரித்தா பொருள் தரும், இன்னொன்று பிரித்தா பொருள் தராது. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ் இலக்கணத்தில் இருக்க மிக முக்கியமான சுவாரஸ்யமான அடுக்கு தொடர் மற்றும் இரட்டை கிளவி பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதலில் அடுக்கு தொடர். ஒரு சொல் அல்லது தொடர் விரைவு, அச்சம், சினம், மகிழ்ச்சி, அவலம் போன்றவற்றை வெளிப்படுத்த 2, 3 மற்றும் 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: வாழ்க வாழ்க மகிழ்ச்சி, ஓடு 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 விரைவு, பாம்பு 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 அச்சம், ஐயோ ஐயோ அவலம். அடுத்ததாக இரட்டை கிளவி. ஒரு சொல் 2 முறை தொடர்ந்து வந்து வினைக்கு அடைமொழியாக நின்று பொருள் தருவது. சொல்லை பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு: ஆற்று நீர் சலசலவென ஓடியது, கிளை மடமடவென ஒடிந்தது, திபு திபு என ஓடாதே. இதிலுள்ள சொற்களை பிரித்தால் பொருள் தருவதில்லை, அதனால் இரட்டை கிளவி எனப்படுகிறது. இப்போ உங்களுக்கு அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். சுருக்கமாக சொல்லணும்னா, அச்சத்திலேயோ மகிழ்ச்சியிலேயோ பாம்பு பாம்புன்னு சொல்லும் பொழுது பிரித்தா பொருள் தர்ற மாதிரி இருந்தால் அது அடுக்கு தொடர். மடமடவென ஒடிந்தது அப்படின்ற வார்த்தையில் பிரித்தா பொருள் தரலனா அது இரட்டை கிளவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிபிகே அறிவு ஆடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.